அறிவாயுது தல உலகை வெல்லக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தோமா இந்த கன்னி ராசி தான். 12 ராசிகள்லேயே இது பார்த்திங்களா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ராசியாக இருக்கும். இந்த ராசிக்காரர் பொறுத்த வரைக்குமே மற்றவங்கள விட ரொம்ப சிறப்பாக செயல்பட வேணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பும், பிரச்சனைகளை அவங்களே சரி செய்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் இயல்பாகவே கொண்டவங்க தான் இந்த கன்னிராசி அன்பர்கள். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே மனோபலம் அதிகம். எந்த ஒரு விஷயத்துலையுமே இந்த கன்னிராசிக்காரர் நுணுக்கமாக செயல்படுவாங்க. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே கன்னிராசிக்காரர் மிகப்பெரிய அறிவாளிகளாகவும் புதுசு எல்லாமே கண்டுபிடிப்பதில் ஆர்வம் இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களை அத்தனை எளிதில் இவங்களை பேச்சில் வெல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா இவங்க அபார ஞாபக சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ராசி அப்படின்னாலும் இந்த கன்னிராசி தான். நீங்கள் பேசியதிலிருந்து உங்களுக்கு பதிலடி கொடுப்பாங்க. அதனால் நான் தான் பெரியவர் அப்படிங்கிற இவங்ககிட்ட யாருமே வாதிட முடியாது. இவங்களோட வாக்குஸ்தானம் அதிகாகிய சுக்கிரன் அப்படிங்கிறதுனால வாக்கு சாமர்த்தியம் உள்ளவங்க, கனிவான உள்ளம் கொண்டவங்க, கணக்கில் புலிகள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கணிதம், கம்ப்யூட்டர், ஆடிட்டிங் போன்ற துறையில் இறங்கி கலக்கி எடுக்க இன்றைக்கு உலகையே ஆட்சி செய்யக்கூடிய கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் துறையில் ரொம்பவும் புகழ்பெற்று இருக்கக்கூடிய அனைவருமே புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான். சின்ன சிப்தா அப்படி இந்த உலகத்தையே ஆள்கிறது. இந்த துறையில் சாதனை புரிவங்க பல பேருமே கன்னியில் புதன் அல்லது சந்திரன் இருக்க பிறந்தவங்களாக தான் இருக்கிறாங்க. கன்னி ராசிக்காரர்களோட மனம் பார்த்திங்களா தெளிந்த ஒரு நீரோடைய போல் இருக்குமா. கன்னிராசி அன்பர்களுக்கு மன தைரியம் அதிகம். எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நிலை குலைந்து போக மாட்டாங்க. அறிவாயுதம் ஏந்திய எதுலேயுமே அவங்க வெற்றி பெறக்கூடிய ராசி அப்படின்னால இவங்க தான். அதே மாதிரி பெண்களோட பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கிய தருவங்களாக இருக்கிறதுனால இவங்ககிட்ட பெண்கள் இயல்பாகவே நட்பு பாராட்டுவாங்க. இவங்க இன்னும் இவங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, இவங்கள ராசிப்படி இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோமா நாராயணின் அவதாரங்களான கண்ணன், வெங்கடேச பெருமான், பாண்டுரங்கள். இவங்க இளம் பருவத்தில் அதாவது கல்விலையும் சரி ஆராய்ச்சிலையும் அதிக நாள்களை செலவழிக்கிறதுனால ஒரு 42 வயதுக்கு மேலே தான் இவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவாங்க. ஆனால் அது பெரிய அளவிலான அசுர வளர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சோதிட கலையுமே சொல்கிறது. இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த ஏப்ரல் மாதத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் இவங்களுக்கு கிடைக்க போகுது, இவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, இதையெல்லாம் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கன்னிராசியில் பொறுத்த வரைக்குமே உத்திரம் 2, 3, 4 பாதம் முதல் அஸ்தம், சித்திரை 1, 2 பாதம் வரைக்கும் இந்த ராசிக்குரிய நட்சத்திரங்கள். இவங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் அப்படின்னு பார்த்தோமா, ராசியில் சந்திரன், ரணருண ரோகஸ்தானத்தில் புதன், செவ்வாய், ராகு, கலத்திரஸ்தானத்தில் சூரியன், சனி, அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் குரு, அயன சயன போகஸ்தானத்தில் கேது என உங்களுக்கு கிரக நிலைகள் அமைச்சிருக்கு. இதனால் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா, எதிர்காலம் பற்றிய சிந்தனையில் இருக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களே. இந்த மாதம் புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி காரியங்களை வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க. எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலையாக இருந்தால் கூட சரி, அதை ஈஸியாக பெர்ஃபெக்டாக முடிக்கக்கூடிய ராசி அப்படின்னாலும் இந்த ராசி தான். உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கும். ஆனால் கூட பயணங்களின் போது உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும். பிரச்சனைகள் பேசியே தீர்த்து விடுவீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பதவி உயர்வு, கூடுதல் பொறுப்பு, இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது. எதுலேயுமே ஒரு பிளான் பண்ணி செயலாற்றுவதற்கு மேல் அதிகாரிகளோட பாராட்டுமே உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்கும். குடும்பத்தில் இருப்பவங்ககிட்ட அனுசரித்து இந்த டைமில் நடந்துக்கோங்க. அதே மாதிரி இதனால் உங்களுக்கு நல்ல மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகளால் குடும்ப விஷயங்கள் ரொம்ப சாதகமாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு இந்த டைமில் பெருமை அதிகரிக்கும் வகையில் தான் இந்த காலகட்டமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே அடுத்தவங்க பேசுகிறத காதில் வாங்காமல் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. நீண்ட நாளாகவே இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். மனதில் பொறுத்த வரைக்குமே எதிர்காலம் பற்றிய சிந்தனையுமே அதிகரிக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில் வெற்றி பெற நண்பர்களோட உதவியுமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் இந்த டைமில் செலவுகளை குறைப்பது நல்லது.
கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை கொடுக்கும். உங்களுக்கு நீண்ட நாளாகவே கடன் பிரச்சனை இருந்திருப்பீங்க, அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்களா அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமிங்கிறதுனால பைரவர் வழிபாடு செய்வது நல்ல முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும். முடிஞ்ச வரைக்குமே இன்றைக்கி பார்த்திங்களா பைரவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க, அல்லது பஞ்சதீப எண்ணெய் ஏற்றி இன்றைக்கி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது கடன் பிரச்சனை, எதிரிகள் தொல்லை, கடன் பிரச்சனை, அதே மாதிரி நோய்கள் தொல்லை அனைத்துமே தீரக்கூடிய அற்புதமான வழிபாடு தான் இந்த காலபைரவர் வழிபாடு. அதே மாதிரி எதிர்ப்புகளுமே இதனால் குறையும். தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பான உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீங்க. நண்பர்களோட இந்த டைமில் மனத்தாங்கல், மன வருத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. யார்கிட்டையுமே நீங்கள் சாட்சி கையெழுத்து போட வேணாம், அதனால் உங்களுக்கு பிரச்சனை நிறையாவே வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வேலையாட்களால் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும், அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்ததாக நட்சத்திர ரீதியாக எப்படி அமைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோமா, உத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே குடும்பத்திலையும் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெற்று மேலும் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலம் நல்ல ஒரு அனுகூலமான பலன்களுமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் துணிச்சலாக எதையுமே செஞ்சு முடித்து காரியத்தில் வெற்றி அடைவீங்க. மற்றவங்களோட இருந்து வந்த பகையுமே நீங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். பணவரத்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அரசாங்கம் மூலம் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் வகையில் தான் இந்த டைமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. நீண்ட தூர பயணங்களால் சாதகமான பலன்கள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக சித்திரை 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலுமே தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த தொய்வு நீங்கி நல்ல விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும். தொழில் தொடர்பான பிரச்சனைகளுமே தீர ஆரம்பிக்கும். மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணி தொடர்பான கஷ்டங்களானது குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களுடைய ராசிப்படி நரசிம்மரை தொடர்ந்து வணங்குங்க. மனதில் தைரியம் ஏற்படும், எதிர்ப்புகள் அகலும். எதுலேயுமே உங்களுக்கு வெற்றி அமையக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்புமே உங்களுக்கு இருக்குது. சந்திராஷ்டமம் பார்த்திங்களா, இந்த ஏப்ரல் 18, 19 இந்த நாளில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே தொழில் மற்றும் உத்தியோகத்தில் சிறப்பான ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. பதவி உயர்வு, வருமான உயர்வு போன்றவை எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே மகிழ்ச்சியும், சுபகாரிய முயற்சியில் நல்ல ஒரு வெற்றியும் கிடைக்கும். அதே மாதிரி ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமும் கிடைக்கும் வகையில் தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே இறை வழிபாடு இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பானது உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் செய்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கு, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சாதகமான விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எதிரிகளை வெல்வதற்கான சக்தி உங்களுக்கு இன்னும் அதிகரிக்கும். 10ஆம் இடத்துல குரு இருப்பது நல்ல தொழில் முன்னேற்றத்தையும் உயர்ந்த ஒரு நிலையும் அடையும் வாய்ப்பையுமே உங்களுக்கு கொடுக்கும். 7ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால வியாபார அறிவு வளரும். புது புது யுக்திகளை கையாண்டு வணிகத்தில் வெற்றி பெறக்கூடிய நல்ல லாபம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி புதன் மீனத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கிறார். கேந்திராதிபதி பற்றிய தோஷம் பெற்ற புதன் நீசம் பெறுவதும் சூரியனோடு இணைந்து ராசியை பார்ப்பதுமே உங்களுக்கு இது ஒரு சிறப்பான ஒரு பலன்களை தான் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சில பேர் பார்த்திங்களா வீடு கட்டக்கூடிய பணியில் இருந்த சிரமங்கள் குறையும். கணவன் மனைவி உறவுகளில் உள்ள கசப்புகள் மறையும். மேலுமே மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் தான் இந்த டைமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே இந்த ராசியை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் இந்த கன்னி ராசிக்காரர் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால திருமணத்தில் தாமதம் அல்லது சிரமம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. வழக்குகளில் பிரச்சனை சிரமத்தை கொடுக்கும். நீங்கள் பரிகாரத்தை செஞ்சுங்க. அதே மாதிரி 12ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால மன அழுத்தம், தனிமை உணர்வு இது மாதிரியான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு தோன்றும். வெளியூர் பயணங்களின் போது பொருட்களை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. இந்த டைமில் களவு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புமே இருக்குது. அதிக அலைச்சல் ஏற்படுவதை நீங்கள் தவிர்க்க முடியாது. மேலுமே கணவன் அல்லது மனைவி ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பற்களிலும் கண்களிலும் பிரச்சனை ஏற்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதனால்
அந்த சந்தர்ப்பங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேணாம். ரொம்ப ரொம்ப உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்குமே அடுத்தவங்களுக்கு உங்களால் ஏதாவது சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள், அது நல்லது. அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் தானத்திலே தானம் சிறந்த தானம் அன்னதானம் செய்யுங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வத்திலையோ அல்லது குலதெய்வ கோவில்லையோ உங்களால் முடிந்த ஒரு தயிர் சாதமோ அல்லது ஒரு தக்காளி சாதமோ இந்த மாதிரியான சின்ன சின்ன உதவிகள் செய்யுங்க. நல்ல ஒரு இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படும். அதே மாதிரி நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு ஒரு அகல் விளக்கு ஏற்றுவாங்க. அனைத்து கஷ்டங்களையும் அது தீர்க்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு நியூ வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசிக்கார் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே யூஸ் ஆகட்டும். அதே போல் நீங்கள் கன்னிராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேரையும் உங்களுடைய குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய விருப்பம் அனைத்துமே நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிங்களா? நீங்கள் இறை வழிபாடு தான் உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரமாக இருக்குது. ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.